நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, 25/11/2024 அன்று நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் கீழ்கண்ட முடிவுகள் எடுக்கப்பட்டது. 1, இந்த வருஷமும் அங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துறது. அடுத்த வருஷம் மலை உச்சியுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றும் வகையில் 1996ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படியும் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பக்தர்களின் கோரிக்கை தொடர்பாகவும் அரசுக்கு 1 மாத காலத்தில் தெரிவித்து ஒரு குழு அமைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கும் அரசு செயலுக்கும் அறிக்கை அனுப்பி அரசின் முடிவுபடி நடந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. இதுதான் முடிவு. இதுல வேற இடத்துல தீபம் ஏத்துறதுக்கு பேசியிருக்கிறாங்கல்ல அப்படின்னு நீதிபதிகள் சொல்லி அதற்காக இந்த இதை காட்டுறாங்க. பீஸ் கமிட்டி மீட்டிங்கை பொறுத்தவரை அதுக்கு சட்ட ரீதியான வலு எதுவும் கிடையாது. நீங்க ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங்கை நீதிமன்றத்தில் என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி சொல்ல முடியாது. இதுலயும் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏத்துறோம்னு எங்க முடிவு பண்ணியிருக்காங்க? ஹெச்ஆர்என்சிக்கு அனுப்பி இந்த கோரிக்கையை ஹெச்ஆர்என்சிக்கு அனுப்பி ஹெச்ஆர்என்சி தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க முடிவுப்படி உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துறாங்க. அதான் அவங்க முடிவு. இதே கோரிக்கையை தான் ராம ரவிக்குமார் சொல்லி வழக்கு போட்டாரு. அதுல ஹெச்ஆர்என்சியோட முடிவு என்ன? உச்சி பிள்ளையார் கோயில் தான் ஏத்த முடியும், வேற இடத்துல ஏத்த முடியாது, அது கோயிலோட பழக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.